ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இப்போ குழந்தைங்க எல்லாத்துக்குமே லீவ் விட்டாச்சு. அதுலேயும் இப்போ சம்மராக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக அது ஹில் ஸ்டேஷனாக தான் இருக்கும். இந்த ஹாட் சம்மர்லேருந்து நம்ம ரிலீஃப் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டேஸாவது நம்ம ஹில் ஸ்டேஷன் சூஸ் பண்ணுவோம். அதுலேயும் வெஸ்டர்ன் காட்ஸ் இல்லை ஈஸ்டர்ன் காட்ஸ் எதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னாலுமே நம்ம ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடுன்னு சொல்லிட்டு நிறைய பிளேசஸ் நம்ம சைடில் இருக்குது. ஆனால் எல்லா ஹில் ஸ்டேஷனுமே இப்போது ரொம்ப ஓவர் க்ரௌடடாக இருக்குங்க. நம்ம போனாலுமே நம்ம சிட்டி மாதிரியே இப்போ ஹில் ஸ்டேஷனுமே ஆயாச்சு. எல்லா பக்கமும் டிராஃபிக், ஓவர் பாப்புலேஷன் அண்ட் ஓவர் க்ரௌடட். ஸோ இதை எல்லாத்தையுமே காம்பன்சேட் பண்ணுற விதமாக நம்ம ஊர்லேயே இதே வெஸ்டர்ன் காட்ஸில் சூப்பரான ஒரு ஹிடன் ஜேம் இருக்குங்க. அந்த பிளேஸ்க்கு தான் நம்ம இன்றைக்கி விசிட் பண்ணியிருக்கோம். இது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அந்தியூர் போகிற வழியில் 30 கிலோமீட்டரில் சூப்பரான ஒரு ஹில் ஸ்டேஷன் பர்கூர். இந்த பர்கூர் ஹில் ஸ்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு ரம்யமான அண்ட் குளிர்ச்சியாக சூப்பராக இருக்குங்க. வில்லேஜ் லொக்கேஷன். நம்ம இந்த க்ரௌடட் ஏரியாவில் இந்த பொல்யூஷனாக இருக்கிற இந்த பிளேஸ்லேருந்து நமக்கு கொஞ்சம் ரிலீஃப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சூஸ் பண்ண வேண்டிய பிளேஸ் இந்த பர்கூர் தாங்க. இங்கே நமக்கு ஜாஸ்தி க்ரௌட் கிடையாது. அதே சமயம் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பிளேஸ் சூஸ் பண்ணலாம். நாங்கள் இன்றைக்கி இந்த பிளேஸ்க்கு மார்னிங் 12 o'clockலாம் ரீச் ஆகிட்டோங்க. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த பர்கூர் ஹில் சைட் ரிசார்ட். நம்ம சிட்டியில் மார்னிங் எந்திரிக்கும் பொழுது விசில் சவுண்ட், அலாரம் சவுண்ட் இந்த மாதிரி நம்ம கேட்டு தான் எந்திரிச்சு பழகியிருப்போம். ஆனால் இந்த மாதிரி வில்லேஜ் லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சிகள், பறவைகள், பட்டாம்பூச்சிகள்னு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. மார்னிங் எந்திரிக்கும் பொழுது இந்த சுற்றியில் இருக்கிற விவசாய பூமிகளை பார்க்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துல எல்லாமே நிறைய பட்டாம்பூச்சிகள் பறந்துட்டுருக்குங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றிலுமே க்ரீனரி. இந்த ரிசார்ட்டில் 10 ரூம்ஸ் கிட்ட இருக்குங்க. அது போக காம்பினேஷன் ஆஃப் ரூம்ஸில் ஒரே ரூமில் 6 people ஸ்டே பண்ணுற மாதிரியான பெரிய ரூமும் இருக்குது. இவங்கக்கிட்டேயே நமக்கு கிச்சனில் ஃபுட் எல்லாமே குக் பண்ணி கொடுக்குறாங்க. என்ன ஃபுட் வேணும்னாலுமே நம்ம முதல் நாளே சொல்லிட்டோம் அப்படின்னா அழகாக அவங்க நீட்டாக குக் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த ரிசார்ட்டோட ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படின்னா ஸ்விம்மிங் பூல், கிட்ஸ் ப்ளே ஏரியா, இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ் அண்ட் ஜீப் சஃபாரி இது எல்லாமே இவங்களே நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம என்ன ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னாலுமே இவங்க குக் பண்ணியும் கொடுத்துட்றாங்க. இந்த ரிசார்ட் சுற்றிலுமே விவசாய இடம். அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய சின்ன சின்ன கலரான பூச்சிகள் அண்ட் பறவைகள், பட்டாம்பூச்சிகள்னு பறந்துக்கிட்டு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், தொட்டாஞ்சினிங்கி செடி, அதுவும் சின்ன சின்ன இந்த கல்களுக்கு நடுவுலையே இருக்குங்க. தொட்டோன்னா அழகாக சுருங்குது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவ்வளோ அழகாக இருக்குங்க. நம்ம குழந்தைங்கள்லாம் இதை பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இதே எல்லாமே புக்ஸில் படிச்சிருக்காங்க. பட் இதை மாதிரி நேச்சுரல் லவர்ஸ் போய் பார்த்தாங்க அப்படின்னா தான் பிடிக்கும் உங்களுக்கு. நம்ம ஊரில் இந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே இப்போ இல்லாமல் போயாச்சு. நிறைய டவர்ஸ் இருக்கிறதுனால பட்டர்ஃப்ளை இல்லை, குருவிகள் இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு செல்ஃபோன் டவர்ஸ் எதுவும் எடுக்கிறது இல்லை. அதனால் இங்கே நிறைய பறவைகளும் பட்டாம்பூச்சிகளும் இருக்குது. அதுவே நமக்கு ஒரு கிஃப்டான பிளேஸ் தாங்க. இந்த ஏரியாக்கெல்லாம் நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்பில் பேசிக்க முடியும். இங்கே அவங்க வைஃபை ஆஃபர் பண்ணுறாங்க. அதை தவிர நமக்கு இங்கே டவர் கிடையாது. ஸோ இவங்க கொடுக்குற நம்ம வைஃபை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே எல்லாத்துக்கூடயும் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். இதுதான் நான் சொன்ன ரிசார்ட்டில் இருக்கிற தனித்தனி ரூம்ஸ். ஒரு ரூம்ஸ்க்கு பக்கத்துலேயுமே கார் பார்க்கிங்கான ஸ்பேஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. சுற்றிலையுமே நிறைய செடிகளோடு இருக்குது. இவங்களே நமக்கு பியூரிஃபையரோட வாட்டர் கொடுக்குறாங்க அண்ட் கீசர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம இங்கே போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய ஜீப் சஃபாரிஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. நம்ம இங்கே போனோன்னா நமக்காக அவங்க டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் டைமில் இந்த மாதிரியான பிளேஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம் லிஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த பிளேஸஸ்க்கு எல்லாமே அவங்களே அவங்களுடைய ஜீப்பில் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க. ஆனால் நம்மளோட வெஹிக்கிளில் போகிறத விட இந்த மாதிரியான ஜீப்பில் ட்ராவல் பண்ணும்போது தான் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கி அவங்க நமக்கு லஞ்ச் என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெஜ் மீல்ஸ் அண்ட் நான்வெஜ் மீல்ஸ் அண்ட் பிரியாணி இது எல்லாமே நாங்கள் முதல் நாளே ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் அங்கே போய் ரீச் பண்ணும்போதே எல்லாமே நீட்டாக ரெடியாக இருந்தது. நாங்கள் எல்லாமே அங்கே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த ஜீப் சஃபாரியில் ஒன் ஆஃப் த ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு போயிருந்தோங்க. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. எங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம். எல்லாமே அந்த ஹில் ஸ்டேஷன் அப்படின்றதுனால ரோடு எல்லாமே கொஞ்சம் ஆஃப் ரோடாக தான் இருந்துச்சு. சுற்றிலையுமே ஹில்ஸ் பார்க்கறதுக்கு அப்படியே லைட்டாக மிஸ்ட் வந்துட்டுருக்கு. சில் கிளைமேட், அப்படியே காற்று எல்லாமே சில்லுன்னு வீசிக்கிட்டு அவ்வளோ அருமையாக இருந்தது. குழந்தைங்க எல்லாருமே அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க.
அதுலேயும் ஜீப்பில் பின்னாடி ஸ்டைலில் நின்றுக்கிட்டு அப்படியே கத்திக்கிட்டு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த சஃபாரியை எல்லாருமே கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுங்க. இந்த மாதிரி பிளேசஸ்க்கு நம்ம ஃபேமிலியோடு வரோம், அதுவே ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்துட்டோம்னா அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் சூஸ் பண்ண ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இருக்கிற அந்த பிளேஸ்லேருந்து ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. அது எது அப்படின்னா, கர்நாடகாவோட பார்டர் வரைக்கும் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ஹில்ஸ் ஏரியா கர்நாடகாவோட பார்டரில் இருக்கிறதுனால நம்ம இந்த ஏரியா வரைக்கும் போகிறதுக்கு நமக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. இந்த ஏரியாவில் போகும்பொழுதே நம்ம நிறையா ஃபால்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். அண்ட் நிறையா அனிமல்ஸ் சம்டைம்ஸ் கிராஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எலிஃபென்ட் கிராசிங் ஏரியா அப்படின்னு சொல்லி அங்கங்கே போட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப நைட் ஆனதுக்கப்புறமா இந்த பிளேஸ்க்கு எல்லாமே போகக்கூடாது, கொஞ்சம் வெளிச்சத்தில் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடணும். நமக்கு ஹில்ஸ் அப்படிங்கிறதுனால நல்ல க்ளவுடியாகவும் இருக்குது, மிஸ்டியாகவும் இருந்துச்சுங்க. நாங்கள் போன அன்னைக்கு லைட்டாக மழையும் தூர ஆரம்பிச்சிது. அதனால் அந்த ப்ளெசண்ட்டான பிளேஸில் இப்படி இருக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே நிறைய க்ரௌட் யாருமே இருக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால ரோட்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு. சூப்பராக ரோட் போட்டிருக்காங்க, அதனால் ரோடும் டேமேஜ் எதுவும் இல்லை. நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம இங்கேருந்து பார்த்தோம்னா இந்த நேச்சர் லவர்ஸ்க்கு சூப்பரான பிளேஸ்ங்க. பாருங்களேன் எவ்வளோ ஹில்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நிறைய ஸ்பாட்டில் நமக்கு நிறுத்தி இந்த மாதிரியான இடங்கள் எல்லாமே நிறுத்தி நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே எல்லாமே இந்தந்த பிளேசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அங்கே எல்லாமே நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பியாச்சுங்க. ஈவினிங் 3 o'clock to 4 o'clock வரைக்கும் தான் அவங்க பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ நமக்கு 4 to 5 நம்ம வந்து ரீச் பண்ணணும் அப்படின்றதுனால நாங்கள் 5 எல்லாமே நாங்கள் ரூம் கிட்ட ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் இருந்த ரூம் சுற்றிலையுமே விவசாய இடங்கிறதுனால எல்லா பக்கமே சின்ன சின்ன செடிகள் எல்லாமே அப்போ தான் அவங்க போட்டிருந்தாங்க. இது தாங்க நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலோடைய ரூம். நாங்கள் 6 members கிட்ட இந்த ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தோம். இது அவங்களுடைய ஸ்விம்மிங் பூல். அப்புறம் இங்கேயே நமக்கு மீட்டிங்லாம் வேணும்னாலும் வச்சுக்கலாம். கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் சம் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறதுக்கும் பிளேசஸ் இருக்குது. இவங்களுடைய ஃபுட் எல்லாமே நமக்கு வேணும்னா நமக்கு ரூம்க்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நாங்கள் ஈவினிங் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு நைட் பார்த்தீங்கன்னா டின்னருக்கு நமக்கு ரூம்க்கே எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நீட்டாக எல்லா ஐட்டமுமே ஹாட் பாக்ஸில் போட்டு கொடுக்குறாங்க. கிரேவி எல்லாமே நல்ல ஒரு ஹாட் கேஸில் போட்டு கொடுத்ததுனால நிறைய நேரம் ஆனாலுமே நமக்கு ஆறாமல் இருக்குது. ப்ளஸ் அவங்களுடைய கிச்சனில் குக் பண்ணுறதுனால ரொம்ப ஹைஜீனிக்காகவும் பண்ணி கொடுக்குறாங்க. எதுவுமே பழசெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு அவங்க யூஸ் பண்ணி குக் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் டீ காஃபி எல்லாமே அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சுங்க. அப்படின்றதுனால கவு மில்க் தான் யூஸ் பண்ணி நமக்கு டீ காஃபி கொடுக்குறாங்க. பேக்கெட் மில்க் குடிச்சு பழகினவங்களுக்கு இந்த கவு மில்கில் குடிச்சிங்கனாலே அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. நமக்கு நைட் டின்னர் கொடுத்துட்டு பக்கத்துலேயே பான்ஃபயரும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் எங்களுக்கு அங்கேயே ரூம் பக்கத்துலேயே ஒரு பான்ஃபயர், பக்கத்துலேயே டேபிள் போட்டுட்டு சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அண்ட் டிஜே போட்டுட்டு குழந்தைங்க எல்லாருமே டான்ஸ் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தாங்க, அவங்களுமே இங்கே சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. எல்லாத்துக்குமே தனித்தனி ரூம், அந்த தனி ரூமுக்கு பக்கத்துலேயே ஒரு பான்ஃபயர் பிளேஸ் ப்ளஸ் டான்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இந்த மாதிரி தனித்தனியாக அலோகேட் பண்ணியிருக்கிறதுனால நிறைய ப்ரைவசி கிடச்சிது. அண்ட் பூல் ஏரியாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப தனியாக வச்சுருக்காங்க, எந்த விதமான ரூம் பக்கத்தில் இல்லாமல். அதனால் எல்லாத்துக்குமே நல்ல ப்ரைவசி கிடச்சிருக்குங்க. டைமிங்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்தந்த டைமில் நம்ம ஃபேமிலி மட்டுமே நாங்கள் இங்கே குளிச்சுக்கிறோம் அப்படின்னாலுமே நமக்கு டைமிங்ஸ் கொடுத்துருக்கிறதுனால என்ன ஸ்லாட் வேணுமோ அந்த ஸ்லாட் நம்ம புக் பண்ணிட்டோம் அப்படின்னா வேறு யாருமே உள்ளே வந்து குளிக்க மாட்டாங்க. நம்ம அந்த டைமில் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேமிலிஸ் அவங்க மட்டுமே உள்ளே என்ஜாய் பண்ணும்பொழுது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. இந்த ஏரியாவில் நாங்கள் ஸ்விம்மிங் பூலில் குளித்து முடித்த உடனே நமக்கு லஞ்ச் சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. மீல்ஸ் எல்லாமே நீட்டாக அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரெசன்டேஷனுமே ரொம்ப அழகாக இருக்குங்க. இது இந்த மாதிரியான ஒரு ரூமுக்குமே ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்களேன். நைட்டில் நம்ம வெளியில் இருக்கணும் அப்படின்னாலுமே நமக்கு காட் கொடுக்குறாங்க.
சேர்ஸ், காட், டேபிள் எல்லாமே நம்மளுடைய லான்லேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், டான்ஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க பெரியவங்க வந்தாங்கன்னா காட் போட்டு வெளியிலேயே படுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரூம் சுற்றிலையுமே சின்ன சின்ன ஃபென்ஸ் மாதிரி போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம பக்கத்தில் இருக்க ரூமில் இருக்கவங்க இந்த சைடு வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. ஒரு ரூமே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சில ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டார்மெட்ரி மாதிரி ஸ்டெப் வச்சு உள்ளே போயிட்டு மேலே படுத்துக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா இருந்தது. எல்லாத்தையுமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பிட்டோங்க. 2 days ட்ரிப் சூப்பராக பிளான் பண்ணி அண்ட் பர்ஃபெக்டாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இதே மாதிரி நீங்களுமே இந்த மாதிரியான ஓவர் க்ரௌட் இல்லாத பிளேசஸ்க்கு போயிட்டு விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இந்த பிளேஸ்க்கு போகும்பொழுது உங்கள் குழந்தைங்களுக்காக ஸ்நாக்ஸ் இல்லை ஃபுட் ஏதாவது வேணும்னாலும் எடுத்துக்கிட்டு போயிடுங்க. இங்கே நியர்பை நிறைய ஹோட்டல்ஸ் எதுவுமே இல்லாததுனால அவங்களுடைய கிச்சனில் குக் பண்ணி கொடுக்குற ஃபுட் தான் நம்ம சாப்பிட முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ், ரெசிபீஸ் எல்லாத்துக்காகவும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.